என்ன பண்ணுவோம்? முன்னாடி இருக்கணும். இந்த காலை கொஞ்சம் நவுத்துங்க. இந்த கால் நவுத்திடுங்க. இன்னும் கொஞ்சம் நவுத்துங்க. கால் நவுத்துங்க. இந்த இது கீழே கை விடுங்க பார்க்கலாம். கம்பி இருக்கா? கம்பி மேலே தூக்குங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன பேசிக் தெரியும் சாமி? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓட்டுவேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கியரில் வந்து மூவ் பண்ணுறப்ப அப்பப்போ ஆஃப் ஆகிடும். சரி. அதுக்கப்புறம் ஸ்டாரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வண்டி எங்கே போகுது அப்படிங்கிற அவ்வளோவா தெரியாது. சரி, இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். சரியா? உங்கள் கேள்விக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். பட் அந்த ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுருக்கீங்களா? அதை ஓரமாக வைக்காம உங்கள் காலுக்கு பின்னால் கொண்டு வா பார்க்கலாம். ஃபுல்லாக கொண்டு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இங்கேயே ஒரு 15 மினிட்ஸ் போயிடும். பெருசாக நீ வண்டி ஓட்டுற மாதிரி இருக்காது. நாளைக்கு சரியா? ஓகே. அந்த ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் எதுன்னு தெரியுமா? சரி, இல்லை இல்லை அவசரம் வேணும். சரியா? இல்லை கரெக்டாக சொல்லுவாங்களா? ஆக்சிலேட்டர் இது ஆக்சிலேட்டரில் கால் வச்சு காட்டுறீங்களே, இப்படி மொத்தமாக கீழே இறக்கிட்டு பெருவரல் மட்டும் வைங்க பார்க்கலாம். இப்படி மிதிங்க லைட்டாக. தெரியுதா? ஃபீல் ஆகுதா? மிதிக்கிற ஃபீல் ஆகுதா? இன்றைக்கி உங்களுக்கு ஆக்சிலேட்டருக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. சரிங்களா? காலை எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள். ஃபீல் ஆகுதா? ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி பெருவரல் தான் யூஸ் பண்ணணும். எக்காரணம் வந்து மொத்த காலை வச்சு மிதிக்கக்கூடாது. ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் பெருவரல் தான் யூஸ் பண்ணணும். மொத்த காலை வச்சு மிதிச்சிடக்கூடாது. சரியா? சேம் பக்கத்தில் பிரேக் இருக்குது தெரியுமா? டச் பண்ணுங்கள். பிரேக் சேம் அதே பெருவரலில் ஆக்சிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை செய்யுதா? அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இது ஆக்சிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் பிரேக் யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டு ரெண்டையுமே நறுக்குன்னு மிதிச்சிடக்கூடாது. நம்ம தேவைக்கு எமர்ஜென்சிக்கு மிதிச்சிக்கலாம், அதை விட்டுட்டு நறுக்குன்னு மிதிச்சிடக்கூடாது. ரெண்டையுமே மெயினில் தான் ஹேண்டில் பண்ணணும். எக்காரணம் கொண்டு மிதிச்சிடக்கூடாது. சரியா? மெயினில் வச்சுக்கோங்க. மூணாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு வச்சியா? கிளச்சு மிதிக்க பார்க்கலாம். இதை வந்து நம்ம மொத்த காலையும் வச்சு மிதிக்கக்கூடாது, பெருவிரலையும் மிதிக்கக்கூடாது. இந்த 5 விரலை வச்சு புஷ் பண்ண பார்க்கலாம். 5 விரலை வச்சு இங்கே பாருங்கள். என் காலை பாருங்கள். இங்கே எடி பாருங்கள். இங்கே பாருங்கள். நான் எப்படி மிதிக்கிறேன் தெரியுதா? இப்படி புஷ் பண்ண பார்க்கலாம். தெரியுதா? இந்த விரல் மட்டும்தான் இப்படி பெண்ட் ஆகணும். ஓகே, அப்படி மிதிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும். மொத்தமாக கால் வச்சோம்னா அதை நம்ம செருப்பு போடுற மாதிரி ஆகிடும். நம்ம அங்கே என்ன வச்சுருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச வரை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக கடைசி வரையும் மிதிக்கணும். டக்குன்னு மிதிங்க. காலை ரிலீஸ் பண்ணுங்க. மறுபடி மிதிங்க. காலை ரிலீஸ் பண்ணுங்கள். இது கிளச்சு ஏபிசி ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச். சரியா? ஆக்சிலேட்டர்லேயும் பிரேக்லேயும் பெருவிரல் தான் யூஸ் பண்ணணும். கிளச்சில் நம்ம மொத்த காலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு கிளச்சுக்கும் வேலை இல்லை, பிரேக்குக்கும் வேலை இல்லை. ஆக்சிலேட்டர் மட்டும் நான் சொல்லும்போது டச் பண்ணுங்கள், எடுங்கன்னா எடுத்துருங்க. சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஸ்டிஃப் அங்கே ஒன்று இருக்கா? சாவி ஆன் பண்ணுங்களேன். சரி, சும்மா லைட் மட்டும் எரிவிங்க. ஆன் ஆயிடுச்சா? அந்த ஸ்டிஃப் எங்கே வேறு இப்படி மேலே தூக்குறேன். என்ன எரியுது? இண்டிகேட்டர். ஒரு நூல் கீழே இறக்கணும், மறுபடி கீழே இறக்கணும். இப்போ என்ன எரியுது? ரைட் இண்டிகேட்டர். மறுபடி மேலே தூக்குங்க. ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சா? லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் போடுங்க. ரைட்டு போடுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஓகே, நான் மெதுவாக தானே சொல்கிறேன். நான் மெதுவாக தானே சொல்கிறேன். மெயில் தான் முடிஞ்ச வரைக்கும் காரை பொறுத்த வரைக்கும் மெயில் தான் ஹேண்டில் பண்ணணும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. ஆஃப் பண்ணுங்கள். ரைட் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, கிளியரா? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்களா? அதே ஸ்டிப்பில் இப்படி திருப்புற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஒரு திருப்பு திருப்பினீங்களா? ஃபஸ்ட்டு திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 குட்டி பல்பும் பேக்கில் 2 ரெட் கலர் லைட்டும் எரியும். ஃபஸ்ட்டு திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 குட்டி பல்பு எல்லோ கலர் லைட்டும் பேக்கில் 2 ரெட் கலர் லைட்டும் எரியும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் லைட். இப்போ நம்ம இந்த ரோட்டு ஓரமாக லைட் நேரத்தில் நிறுத்துறோம்ல, அந்த மரத்தடியில் டீ கடைக்கிட்ட நிறுத்தும்போது நம்ம அதை ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம வண்டி நிற்கிது பின்னால் வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பார்க்கிங் லைட். சரியா? அதே லைட்டை இன்னொரு திருப்புங்கள தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ வந்து முன்னால் ஹெட்லைட் தெரியும். இப்போ வெளிச்சமாக இருக்குன்னு நமக்கு தெரியறதில்ல, இருக்குனாலும் நமக்கு தெரியும். முன்னால் ஹெட்லைட் தெரியும். சரிங்களா? அந்த சுவிட்ச் இங்கே வருங்க. இண்டிகேட்டர் போட்ட சேஃபில் இல்லாமல் இப்படி கீழே இருக்குது. அங்கே ப்ளூ கலர் சிம்பிள் காட்டுதான். இப்போ ஹெட்லைட் தெரியுது. சரியா? மெயினில் வச்சுக்கோ. இப்படி தூரமாக அங்கே சிம்பிள் காட்டுச்சுன்னா லைட்டு தூரமாக அடிக்கணும்னு அர்த்தம். அப்படியே மேலே தூக்கம் இப்படி அங்கே எரியல தெரியுதா? அது எரியலைன்னா பக்கமாக அடிக்கணும்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா? அது கீழே இறக்குங்க. தூரமாக அடிக்குது. மேலே தூக்கு. பக்கமாக அடிக்குது. கீழே இறக்குங்க. அப்படி மேலே தூக்கு. கான்செப்ட் புரியுதா?
மொத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? லெஃப்ட் இண்டிகேட்ரு, ரைட் இண்டிகேட்ரு, பார்க்கிங் லைட்டு, ஹெட்லைட்டு, ஹை பீமு, லோ பீம். கான்செப்ட் புரியுதா? சுவிட்ச் ஒன்று தான், பட் அதில் இப்போ எத்தனை ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான். அதில் இன்னொரு வேலையும் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஸ்டேரிங்கில் இப்படி கை வைங்களேன், 2 பக்கம் கை வைங்களேன். வச்சுருக்கீங்களா? அந்த சுவிட்சுக்கு கீழே 2 விரல் மட்டும் விடுங்க. 2 விரல் மட்டும் அந்த சுவிட்சுக்கு கீழே விட்டிங்களா? மேலே தூக்கு, உங்களை பார்த்து மாதிரி தூக்குங்க. இப்போ லைட் எரியுதா? அப்படி விட்டு விட்டு தூக்கும், விட்டு விட்டு தூக்கும். சரிதா? விட்டு விட்டு தூக்கிட்டே இருக்கு, விட்டு விட்டு தூக்கும். சரிதா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, வெளியே லைட்டு பிளிங்காகி ஆஃப் ஆகும். நம்ம லைட்டை ஆன் பண்ணி தான் நம்ம அதுக்கு பண்ணணுங்கிறது இல்லை. லைட் ஆன் பண்ணாமல் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே நின்றுருக்கோம், எதிர்த்தாப்பில் ஒரு வண்டி வருது, அந்த வண்டியை வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த வேலை. புரியுதா? அந்த வண்டியை வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த வேலை. பட் இதே லைட்டை அவங்க போட்டாங்கன்னா நம்ம போகக்கூடாது. கான்செப்ட் புரியுதா? இதே லைட்டை அவங்க போட்டாங்கன்னா நம்ம போகக்கூடாது, நம்ம போட்டால் அவங்க வரக்கூடாது. புரியுதா? மெயினில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலை தான் இதெல்லாம். ஒரு 2-3 நாள் நீங்கள் மறந்துக்கிட்டீங்கனாலும், ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ண என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஸ்டேரிங் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா, அது கரெக்டான பொசிஷன் தான், அப்படி தான் பிடிக்கணும். அதே ஸ்டேரிங்கில் பெருவிரலை வச்சு இந்த காரணம் ஒரு அமுத்தம் ஹார்ன் அடிக்குதா? சேம் அந்த விரலை வச்சு அங்கே அடிக்குதா? ஹார்னை பொறுத்த வரைக்கும் பெருவிரலை தான் ஹேண்டில் பண்ணணும். எக்காரணம் கொண்டு மொத்த கையை வச்சு அமுத்தக்கூடாது. ஹார்னை பொறுத்த வரைக்கும் பெருவிரலை தான் ஹேண்டில் பண்ணணும், மொத்த கையை வச்சு அமுத்தக்கூடாது. மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹார்ன் அப்படியே யூஸ் பண்ணணும். ஹார்ன் இந்த கேப் இருக்கா, அந்த கார்னர்லேயும் கேப் இருக்கா, சேம் கீழேயும் கேப் இருக்கும். இந்த ஸ்டேரிங்கில் கை எடுங்களேன், இந்த இடத்துல கேப் இருக்கா, இங்கேயும் வச்சு அமுத்தி பாருங்க. அமுத்துங்க, ஃபோர்ஸ் அமுத்துங்க, வேலை செய்யுதான். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங்கில் எல்லா இடத்துலையும் வேலை செய்யணும். எக்காரணம் கொண்டு இப்போ கடைசியாக இப்போ மொத்த கையை வச்சு அமுத்துனீங்கல்ல, அப்படி அமுத்தக்கூடாது, பெருவிரலில் தான் அமுத்தணும். ஃபோர்ஸ் கொடுங்க, வேலை செய்யும். வேலை செய்யுதான். ஹார்ன் அப்படியே வேலை செய்யும், பெருவிரலில் தான் ஹேண்டில் பண்ணணும். மொத்த கையும் வச்சு ஹார்ன் அமுத்தக்கூடாது. சரிங்களா? மெயினில் வச்சுக்கணும். அடுத்து இந்த கீரு, அந்த ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீரு, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? போடுங்க. ரிலாக்ஸ், மெதுவாக. நான் மெதுவாக தானே கேட்குறேன், மெதுவாக தானே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸு, மெதுவாக வேணும். ட்ரை பண்ணுங்க. கரெக்டா? பண்ணுங்க. கரெக்டு தானே? ஒரு செகண்ட் காலை கை எடுத்துருங்க. பட் நீங்கள் போட்டது கரெக்டு தான். பட் நீங்கள் நியூட்ரு வராமல் டைரெக்டாக தேர்ட் கீர் தள்ளிட்டு தேர்ட் கீர் நீங்கள் கரெக்டாக நியூட்ரு விழுந்தே உங்களுக்கு தெரியல, கணிக்க முடியல. கரெக்டாக? பட் இது எப்படி யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்ட 5 கீர் கரெக்டு தான், கையை வைங்க. லிவரை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலில் இருக்கான்னு என்னுடைய காலுக்கிட்டையும் உங்களுடைய காலுக்கிட்டையும் இழுத்து பார்க்கணும். மெயினில் வச்சுங்க. லிவரை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் இருக்கான்னு என்னுடைய காலுக்கிட்டையும் உங்கள் காலுக்கிட்டையும் இழுத்து பார்க்கணும். தெரியுதா? ஒரு தூரம் இழுத்து பார்த்தா வண்டி நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? பட் என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளிங்க ஃபஸ்ட்டு கீர். கரெக்டு தானே? என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளிங்க ஃபஸ்ட்டு கீர். ஓகே, ரைட்டு. மறுபடியும் லைட்டாக இப்படி இழுத்து நியூட்ரல் பொசிஷனுக்கு போகணும். சென்டருக்கு போதா லிவரு? கையில் ஃபீல் ஆகுதா? ஃபஸ்ட்டு கீரு லைட்டாக பின்னால் இழுத்தோம், நியூட்ருக்கு போயிடுச்சு. போனால் தெரியுதா? ஃபீல் ஆகுதுல்ல? ஃபஸ்ட்டு நியூட்ரு கிளியரா? மறுபடியும் செகண்டு. கரெக்டாக? லைட்டாக ஒரு நாள் மேலே தள்ளனா நியூட்ரு ஆகிக்கும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு பண்ணிட்டோம், செகண்ட் கீரு நியூட்ரு பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரலாக தான் இருக்குது. சரியா? நியூட்ரான ஃபீல் தெரியுது அவனுக்கு? இப்போ நியூட்ரல் இருக்குது. நம்ம எந்த பக்கமும் அசைக்கக்கூடாது, இருக்கிற மாதிரியே மேலே தள்ளனா தேர்ட் கீர். கரெக்டாக? மறுபடி ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரு. கிளியரா?
மறுபடியும் இன்னொரு நூல் பின்னால் இழுத்தா ஃபோர்த்து. கரெக்டாக? மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளனா நியூட்ரு. கரெக்டாக? மறுபடியும் கடைசி தள்ளி மேலே தள்ளனா ஃபிஃப்த் கியர். கிளியரா? புரியுதா? மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரு ஆகிடுச்சு. இப்போ நியூட்ரு பொசிஷனில் தான் இருக்குது. கடைசி தள்ளி இழுத்தா ரிவல்ஸ். கிளியர் தானே? ரைட். எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்ய, நியூட்ரு பண்ணுங்கள். அதாவது ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நியூட்ரு ஆகாது. இங்கேருந்து லைட்டாக தள்ளினால சென்டருக்கு வந்துடும். வருதா? ஃபஸ்ட்டு கியரு நியூட்ரலு, செகண்ட் கியரு நியூட்ரு, தேர்டு கியரு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து நியூட்ரு. சொல்லியே போடுங்க பார்க்கலாம். ம் 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 சரியா? நான் சொல்கிற கீர் கரெக்டாக போடுவீங்களா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். தேர்டு கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்த்து கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். கிளியரா? ரைட். ஓகே. இன்றைக்கி உங்களுக்கு கீருக்கும் வேலை இல்லை. சரிங்களா? நான் சொல்கிற மெயின் லாஜிக்கு உங்களுக்கு இன்றைக்கி கீருக்கும் வேலை கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? மெயின் லாஜிக் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? போகலாமா? சாவியை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான். அதுக்கு மேலே திருப்பக்கூடாது. சரிங்களா? ஒரே நிமிஷம். இண்டிகேட்டர் மட்டும் ரைட்டில் போட்டுக்கணும். என்ன ரீசனுக்கு ரைட்டில் போடுறோம்னா, நம்ம இங்கே நின்று வண்டி மூவ் பண்ணுறோம், பின்னால் வரவங்களுக்கு தெரியணும். அதுக்காக இண்டிகேட்டர் ரைட்டில் போடுறோம். சரிங்களா? நீங்கள் பெருசாக வண்டி ஓட்ட மாட்டீங்க. நாளையிலேருந்து நீங்கள் வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஓகே. ரெடி பண்ணிக்கணும். எந்த விதமான கேள்விக்கு, எந்த விதமான கன்ஃபியூஷன்லையும் போகாதீங்க. 15 நாள் நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம அப்படியே லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக மிதிக்கக்கூடாது. மிதிச்சுன்னா ஸ்பீடாக போகும். லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மைல்டாக போகும். சரிங்களா? மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். நமக்கு ஸ்பீடு வேண்டியதில்லை. இன்றைக்கி நம்ம நிதானமாக போனால் போதும். போதா? யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க. லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். பின்னால் ஹார்ன் அடிக்கிறது கேட்காதீங்க. நம்ம இந்த ரோட்டில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். நமக்கே வழி இல்லை. அவங்க ஹார்ன் அடித்து நம்ம வழி விட முடியாது. சரிங்களா? மைல்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் காலை எடுத்துருங்க. எக்ஸைட்டரை எக்காரணம் கொண்டு மிதிச்சிடக்கூடாது. மது போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. அவருக்கு ஒரு காரணம் அடிச்சிருக்குமா? போது அடிச்சிருக்கோம்ல. சரி, கொஞ்சம் இண்டிகேட்டர் அப்படியே லெஃப்ட்டு போட்டுக்குங்க. லெஃப்ட்டு எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க. அப்படியே லெஃப்ட் உள்ளே போயிடலாம். சரிங்களா? திருப்பி மெதுவாக திருப்பி இல்லை, இப்படி மாற்றி திருப்பி மெதுவாக நிறுத்தி திருப்பணும். வெடுக்குன்னு திருப்பிங்க, வண்டி அந்த ரோட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கிங்க. ஸ்டடி ஆகிடுச்சா? லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் இருந்து காலை எடுங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள்.
எடுத்துருங்க. ஒரு 2-3 நாள் ஆனால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம என்னடா ஒன்றும் பண்ணலைன்னு நினச்சிக்காதீங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். போகுதா? இல்லை, ஸ்மிதா மாதிரி யூஸ் பண்ணுங்க, மூஞ்சி யூஸ் பண்ணுங்க. நேரப்பா ஹார்ன் அடிக்கணுமா? அமௌண்டு அடிக்கணுமா? ஆமாம். அப்புறம் சேர்ந்து காலை எடுத்துருங்க. பட் ஸ்டேரிங் நான் இப்போ ஹெல்ப் பண்ணுறேங்கள, இந்த உதவியெல்லாம் நான் நாளையிலேருந்து நீங்கள் தான் வண்டி ஓட்டுவீங்க, நான் செய்யக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் டெஸ்ட் பண்ணுங்கள், லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்கள். தெரியுதா? நீங்கள் மிதிக்கிற வண்டி போகுது. எங்கிட்ட எக்ஸைட்டர் கிடையாது. தெரியுதா? உங்கள்கிட்ட தான் எக்ஸைட்டர் இருக்குது. நீங்கள் மிதிக்கிற தான் போகுது. காலை எடுத்துருங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க, லெஃப்ட்டு கால் எடுத்துருங்க. லெஃப்ட்டு தானே? லெஃப்ட்டு தான், இது இல்லையா? திருப்பிக்கலாம், இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கலாம். ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி அவ்வளோதான். ஸ்டடியானதுக்கு அப்புறம் ஸ்டடி பண்ணக்கூடாது. லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க. மறுபடியும் எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. போதுதான். காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸிலேட் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. கால் எடுத்துருங்க. கொஞ்சம் எக்ஸிலேட், இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸிலேட்னு காலை எடுத்துருங்க. பட் நீங்கள் காலை எடுத்தும் வண்டி எப்படி போகுதுன்றது நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டிகேட் நம்ம ரைட்டில் தான் போட்டிருக்கோம், நடு திருப்பி இன்னும் கொஞ்சம் திருப்பணும். லெஃப்ட் மாற்றிக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட் நம்ம எங்கே போட்டிருந்தோம் நடு? அப்புறம் ஏன் கன்ஃபியூஸ் ஆனீங்க டக்குன்னு? இப்போ தான் போட்டீங்க, ஒரு செகண்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா? அதுவும் மறக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. கால் எடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள். இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. ரைட்டு எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. இண்டிகேட் ரைட்லேயே போட்டு திருப்பி இப்படி லெஃப்ட் மாற்றிக்கோ. இல்லை மெதுவாக நிறுத்தி ஸ்டடி பண்ணு, நிறுத்தி ஸ்டடி பண்ணு. இப்போ எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணு. லைட்டாக டச் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் டச் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் மெயிலில் டச் பண்ணுங்கள். மிதிச்சிடாதீங்க. மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போக வேண்டாதாங்க, மிதிக்கக்கூடாது. சரியா? மறுபடியும் டச்
மைல்டாக டச் பண்ணுங்க. இதில் போய் அந்த டீ கடை வழியே உள்ளே போய் நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? கால் எடுத்துருங்க. பட் காலை எடுத்து எப்படி போகுதுன்னு நாளைக்கு சொல்லி தரேன் கண்டிப்பாக. சரிங்களா? நம்ம லைட்டாக லைட்டாக டச் பண்ணுங்க. அப்படியே இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸிட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸிட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஏகே மொபைல்ஸ் போய் உள்ளே போய்க்கலாம். சரியா? கால் எடுத்துருங்க. மறுபடியும் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டேரிங் கை வரக்கூடாது மடு. காலை எடுத்துருங்க. ஹார்ன் அடிங்க. லைட்டாக எக்ஸைட். கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட். லைட்டாக கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட். கால் எடுத்துருங்க மேடம். லாரி போய்க்கிட்டோம். எக்ஸிட் யூஸ் பண்ணிடாதீங்க. வண்டி போகுதுல, நீங்கள் எக்ஸிட் யூஸ் பண்ணாமையே தெரியுதுல்ல. அப்படியே போட்டோம். எக்ஸிட் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸிட் யூஸ் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸிட் யூஸ் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. வந்துட்டேன். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. லைட்டாக எக்ஸிலேட்டர். வந்துட்டேன். சரி வரோம். லைட்டாக எக்ஸிலேட்டர். காலை எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸிலேட்டர். கால் எடுத்துருங்க. லைட்டாக இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸைட் காலை எடுத்துருங்க. யூஸ் பண்ணாதீங்க. ஹார்ன் அடிக்கணும். நம்ம ரோட்டில் போவோம். திருப்பி பத்தலை. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டேரிங் மட்டும் திருப்பி. லெஃப்ட் மாற்றி எக்ஸைட் யூஸ் பண்ணாத. பட் இது எப்படி போகுதுன்னு நாளைக்கு அனுப்பிடுவோம். சரியா? இங்கேருந்து எப்படி போய்க்குவீங்களா? நேரம் போகலாம். இப்போ லெஃப்ட் மாற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். சரியா? போய்க்குங்க. நாளைக்கு வாங்க. நாளைக்கு என்ன டைம் வருவீங்க?